நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்வெஸ்டிகேஷன். ஸோ சிஏ புக்கில் இருக்கக்கூடிய ஃபைனல் சிஏ ஃபைனல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கை பார்க்க போகிறோம். எஸ் இந்த AS20 கவர்மெண்ட் கிராண்ட் A Limited government A Limited received from the government a loan of rupees 50 lakh at 5% payable after 5 years in a bullet payment. Prevailing rate of interest is 12%. That is market rate of interest is 12%. Interest is payable regularly at the end of each year. Calculate the amount of government grant and pass the necessary general entry. Also examine how the government grant is recognized. ரொம்ப சிம்பிளான சொன்னேன். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளோ? 50 லட்சம் வாங்குறாங்க. 50 லேக். எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுங்க? 5% இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது EIR எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் வந்து மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து 12%. அதாவது மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் MRI. இது எப்படி ஜேர்னல்டி போடுறாங்க அப்படின்றமான ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம போகணும். அதாவது என்ன கால்குலேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஷ் இன்ஃப்ளோ அல்லது அவுட்ஃப்ளோ. கேஷ் இன்ஃப்ளோ ஆர் அவுட்ஃப்ளோ எவ்வளோ உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லேக் வருது. 50 லேக் இது ஒன்று. அவுட்ஃப்ளோ எவ்வளோ ஆகுதுன்னா 1 to 5 இயர்ஸுக்கு நீங்கள் வட்டி தரணும். எவ்வளவு? 5%. 5 இயர்ஸ் சொல்லுவாங்களே. அப்போ 5%, 50 லட்சத்தில் 50 லட்சம் இன்ட்டு 5% போட்டால் 2,50,000 எத்தனை வருஷத்துக்கு? 5 இயர்ஸ்க்கு நீங்கள் தரணும். அட் த எண்ட் ஆஃப் 5th இயர் நீங்கள் 50 லேக்ஸ் அமௌண்ட்டை அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணிடுங்க. புல்லட் ரீபேமெண்ட் சொல்கிறாங்க. அதாவது ஆஃப்டர் 5 இயர்ஸ் இன் புல்லட் பேமெண்ட். அப்போ எவ்ரி இயர் யூ ஆர் பேயிங் 2,50,000 as இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூ எப்படி? எஸ். அப்போ 2,50,000 ஃபார் 5 இயர்ஸ். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ப்ளஸ்ஸு ரீபேமெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்க? 50 இயர் அன்னைக்கு 50 லேக். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் ஆனுட்டி ஃபேக்டர், அது ரெண்டுத்தையும் போடணும். அப்போ இதுக்கு எல்லாமே 12% தான் போகணும். 5% போடக்கூடாது. ஏன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் போனாவே 5% தான் போகணும். இது எப்படி போடுறது அப்படின்னா, கால்குலேட்டரில் போகணும். 1/1.12 1, 2, 3, 4, 5 5 இயர்ஸுக்கு ஜிடி எடுப்பாங்க. சரி, எப்படி நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ இந்த லாஸ்ட் இயருக்கு வந்து 50 லேக். 50 லேக் இன்ட்டு இந்த லாஸ்ட் இயருக்கு வந்துச்சு 0.5674. இது ஒன்று. இந்த 5 இயர்ஸுக்கு போட்டது நம்ம வந்து 1/1.12. இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். இதுக்கு நம்ம என்னங்க கிராண்ட் டோட்டல் போடுவாங்க. கிராண்ட் டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த கால்குலேட்டரில் இந்த கான்செப்ட் இல்லை உங்களுக்கு. அதனால் நீங்கள் தனித்தனியாக போடுறது தான் பெஸ்ட்டு.
நாங்கள் சொல்லிக்கிறோம் 1 1/1.1 எவ்வளவு ஃபஸ்ட்டு இயருக்கு இப்போ எப்படி போடுவாங்க 2,50,000 இன்ட்டு ஃபஸ்ட் இயர் 2,50,000 இன்ட்டு 0.8928 செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபிஃப்த் இயர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இப்படி போடும்போது உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் போடலாம் 567 ப்ளஸ்ஸு 0.65 ப்ளஸ்ஸு 0.711 ப்ளஸ்ஸு 0.797 ப்ளஸ்ஸு 0.8928 3.0 இன்ட்டு 2,50,000 இப்போ இதோட டோட்டல் எவ்வளோ வரும்னா 9,806 இங்கே 50,000 ரூட் 15,000 37 96 இதே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வருமானா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் இது கேர்ஃபுல்லி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுறதுக்கும் அவங்க போடுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் 893 797 711 635 0.567 நம்ம போட்டோம். சரி 37,000 வந்துருக்கும். நம்ம போட்டது 50,806. இங்கே நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது இதோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 223,414 ப்ளஸ்ஸு 199 298 ப்ளஸ்ஸு 177 945 ப்ளஸ்ஸு 158 29 ப்ளஸ்ஸு 141 857. ஸோ 901 194 கிட்டத்தட்ட நம்மளும் அதே தான் போட்டுக்கணும் நான் நினைக்கிறேன். இதனால் இந்த அமௌண்ட்டு வந்து பிரச்சனை கிடையாது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டில் சொல்லி மாறும். ஸோ அதனால் இது வந்து கரெக்டான அமௌண்ட் தான். ஸோ அப்போ இந்த 50 லேக்குக்கும் டிஃபரன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். 50 லேக் மைனஸ் 37 is not difference இல்லைங்க. 50 லேக் டிவைட் பை minus 37 8 not 12 lakh 60,000 194. இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்சக்கூடிய, அதாவது 5 லேக் நீங்கள் வெளியே வாங்கியிருந்தா எவ்வளோ கட்டி வச்சிருந்தா 5 லேக் நீங்கள், இதுதான் கான்செப்ட். எனக்கு வந்து கவர்மெண்ட் கிராண்ட் எப்படி தராங்க அப்படின்னா சன்ன ஒன்று அவன் தெளிவாக சொல்லியிருப்பான். 5 லேக்குக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து 12% மட்டும், பட் உங்களுக்கு எவ்வளோக்கு தராங்க அவங்க 5% தராங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு தான் உங்களுக்கு லாபம் இல்லையா? இந்த அமௌண்ட்டு லாபம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கவர்மெண்ட் கிராண்ட் சொல்கிறோம். இந்த என்பி நம்ம எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போகிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் லோன் வாங்கிக்கிறீங்க 5 லேக்கு, அப்போ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சிஜி. இந்த சிஜின்றது வந்து கவர்மெண்ட் கேண்ட், டெஃபர்டு சிஜின்னு சொல்லுவாங்க. டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்
இப்போ 50 லேக் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. இந்த 50 லேக்குக்கு நீங்கள் வட்டியும் கட்டுறீங்க. இந்த வருமானத்துலேயும் இதுதான் உங்களுக்கு 4,62,195. அது வந்து சம்டைம்ஸ் எல்லாத்துக்கும் மாறும். இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம் 3 டிஜிட் 3 டிஜிட் சமையல் எடுத்தால் கட் ஆகும். டூ இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். ஆனால் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு தர, அப்போ நீங்கள் வந்து கொடுக்க அவங்க திருப்பி ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும். இதில் 37,806 கரெக்ட். சரி, இப்போ வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் வந்து உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னா 37,806 ரூபா ஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சு. எவ்வளவு டிசிஜி 4,22,000 பார்ப்போம். இது நீங்கள் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்களா இல்லை 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறதான்னு சொல்லி. அப்போ வந்து என்ன சொன்னால் கால்குலேட் கவர்மெண்ட் கிராண்ட் அண்ட் பார்ட் எல்என்டி ஆல்சோ இப்போ கவர்மெண்ட் கிராண்ட் ரெக்கக்னைஸ் எப்படி இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து கான்செப்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ ஆஃப் தி லோன் இஸ் கால்குலேட்டட். எப்படி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ட்ரி பண்ணுவீங்கன்னா இப்போ தான் ஆக்சுவலாக உங்களுக்கு 37,00,000 இது வந்து நம்ம அந்த ரேட் லோன் போட்டு காமிக்கணும். ரொம்ப முக்கியமானது 37,37,806 நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு 12% வட்டி. அப்போ நீங்கள் ஆக்சுவல் பேமெண்ட்டு போகுதுங்க. இப்போ 37,36 இன்ட்டு 12% 4,48 538. ஆக்சுவலாக இதுதான் வட்டி ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இருந்துருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க? 2,50,000 கட்டிட்டீங்க. அப்போ இந்த 4,40,000 ப்ளஸ்ஸு 37,806 மைனஸ் அந்த 12,000. ஸோ 39,32 39 342 இதான் வரும். கிளியரா? அடுத்தது 39 36 342க்கு 12% போடும். இன்ட்டு 12% 4,22 321 2 இல்லைங்களா? 39 மைனஸ் 2 வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 39 36 342 ப்ளஸ் 47 261 மைனஸ் 59,000. ஸோ 41,508,703 41,58,703 44 5 28
925 46 86 676 46 56 676 into 12%, 5 62 401. சரி, நல்லா பாருங்கள். இப்போ 46 56 666 ப்ளஸ் 5 22 ஸோ கடைசி அவங்க எவ்வளோதுன்னா கடைசி வருஷம் 52 லட்சம் 50. ஏன்னா கடைசி வருஷம் அசலே சேர்த்து தரணும் இல்லையா? அப்போ 52,50,000 ரூபாய். அப்போ 52,50,000 போல் அந்த அமௌண்ட்டை ஃப்ராக்ஷன் வரும். 52,50,000 ரூபா. அதை 993 ஃப்ராக்ஷன். அப்போ நான் 993 ஃப்ராக்ஷன் வாங்குறேங்க. ஸோ இப்போ 10 ஆயிரம். ஸோ இந்த டேபிளை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கான்செப்ட் வர வந்து நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதான். என்ன அப்படின்னா, கணக்கில் கேட்டது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கவர்மெண்ட் கிராண்ட் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் கிராண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இந்த விஷயத்தை நம்ம 37 3,10,000 இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு நம்ம டெஃபர்ட் இன்கம் இந்த 50 லட்சத்துலேருந்து நம்ம போட்டது 50 லட்சம். சரி, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பட்டு நீங்கள் என்ன கேட்குற அப்படின்னா, அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் ஃபைலில் வந்து under the above fact illustration to how the grant will be recognized in the statement of profit or loss, assuming loan is an immediate relief measures to rescue enterprises. The loan is a subsidy of stock training expenses incurred equally for the period of 4 years, or loan is financial depreciable assets. அந்த 61,600 வந்து ரெக்கக்னைஸ் ஸ்கீமில் பண்ண பண்ணிட்டீங்கன்னா, on a systematic basis over period in which A Limited recognized as expenses related cost for which grant is intended to compensate, assuming the loan is immediate relief measures to rescue enterprises. Therefore, 12,61,674 will be recognized in profit and loss account immediately. ஸோ நம்ம இமீடியட்டாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு. நம்ம போட்ட கணக்கில் இப்படி தான் இமீடியட்டாகவே ரெக்கக்னைஸ் பண்ணி செய்தாச்சு. இந்த 12,62,194 இஸ் இமீடியட்லி ரெக்கக்னைஸ் பிகாஸ் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கீங்க. தட் மீன்ஸ் லோன் இஸ் இமீடியட் ரிலீஃப் மெஷர்ஸ் டு ரெஸ்கியூ என்டர்பிரைசஸ். த லோன் இஸ் சப்சிடி ஃபார் ஸ்டாஃபிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஈக்குவலி ஃபார் 4 years. அப்போ இந்த 4 yearsக்கு நம்ம ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ என்ன செய்வீங்க? The loan is a subsidy for staff training expenses incurred equally for a period of 4 years. அப்போ இந்த 4 வருஷத்துக்கு எப்படி 4,61,692 வகுத்தல் 4 வருஷத்துக்கு நீங்கள் 3,15,418 ரூபா என்ன செஞ்சீங்க ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு விஷயம். லோன் இஸ் ஃபினான்ஸ் டெப்ரிசிபிள் அசெட்ஸ். அப்போ என்ன செய்யணும்? லோன் இஸ் டு ஃபினான்ஸ் டெப்ரிசிபிள் அசெட்ஸ் அப்படின்னா இட் வில் பி ரெக்கக்னைஸ்ட் இன் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் சேம் பேசிஸ் ஆஸ் டெப்ரிசியேஷன். அப்போ டெப்ரிசியேஷன் நீங்கள் எப்படி பண்ணி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் காட்டும் மிஷினரி அக்கௌண்ட் போடுவீங்க. அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாகணும் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதை வந்து நம்ம பார்க்கலாம். எஸ், அதனால் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்றது நல்ல முக்கியமான விஷயம். ஸோ எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்னு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குங்க எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. தேங்க்ஸ்.